Hi students, I'm in the video CBSE class 12 students chapter 5 exercise number 5.5 question number 10 ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா क्वेश्चन ஆன்சரும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடண்ட் பார்த்து differentiate the following functionல question number 10 x to the power x into cos x plus x squared plus 1 by x squared minus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன்ல இருக்கு. இத தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும், இத தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ இந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து u அப்படின்னு எடுத்துக்கலாம். So first function வந்து u அப்படின்னா ரெண்டாவது function வந்து v அப்படின்னு assume பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரையும் தனித்தனியா differentiate பண்றதுக்காக. இதை நம்ம differentiate பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். differentiate with respect to x பண்ணும்போது y differentiate பண்ணா dy by dx. இதை நீங்க y dash அப்படின்னு கூட எழுதிக்கலாம். u பண்ணும்போது du by dx, v பண்ணும்போது dv by dx அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம u-ன்னு எடுத்திருக்க ஃபங்க்ஷனை தனியா differentiate பண்ணி du by dx-ஐயும் v-ன்னு எடுத்திருக்க ஃபங்க்ஷனை தனியா differentiate பண்ணி dv by dx-ஐயும் கண்டுபிடிச்சு ரெண்டு பேரையும் கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிட்டா நம்ம கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் u-க்கு பதிலா முதல்ல கொஸ்டின் வந்து y-ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். u வந்து x to the power x time cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ u is equal to x to the power x time cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. பவர்ல ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கீழே எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம டெஃபினட்டா என்ன பண்ணணும், லாக் எடுக்கணும். லாக் எடுத்தா தான் அதை கீழே கொண்டு வர முடியும். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கிறோம். இப்போ u வந்து என்ன ஆயிடும், லாக் எடுக்கும்போது லாக் u அப்படின்னு கிடைச்சிருக்கும். இவங்களுக்கு லாக் எடுக்கும்போது லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் எக்ஸ் டைம் காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுல வந்து நம்மளோட பேசிக் ரூல் இப்பவுமே கொஸ்டின்ல வந்து log of a to the power m அப்படின்னு இருந்துச்சுன்னா m முன்னாடி கொண்டு போயிட்டு m into log a அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து பேசிக் ஃபார்முலா. ஸோ அதுபடி இந்த பவரை இங்க முன்னாடி எடுத்துட்டு போய்க்க போறோம். ஸோ log u is equal to x time cos x முன்னாடி போயிடும். இங்க ஒரு log x நம்ம கிட்ட இருக்கு. இதுல பாருங்களேன், 3 டேர்ம் மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. x cos x log x மூணுமே வேரியபிளா இருக்கு. ஆனா இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். திருப்பி லாக் எடுத்தோம்னா லாக் ஆஃப் நிறைய கன்ஃபியூஷனா இருக்கலாம். அதனால இது மூணத்தையும் அட் அ டைம்ல என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்ப அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, நம்ம யூவி படிச்சிருக்கோம். 2 டேர்ம்ஸ் வச்சு யூவி எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகும்னு தெரியும். அதுல யூவி டபிள்யூ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வியும் டபிள்யூவும் அப்படியே எழுதிக்கணும். அப்புறம் யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டபிள்யூவை எழுதிக்கலாம். அப்புறம் யூ வி டபிள்யூ டேஷ், இதுல u மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு, இதுல v டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு, இதுல w டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு. இப்படிதான் 3 டேர்ம் மல்டிபிள் இருந்தா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இது பாருங்க எப்படி டிஃபரன்ஷியேஷன் வருதுன்ட்டு. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச டேர்ம். இதை எடுத்து இங்க எழுதியிருக்கேன். இப்போ வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து 3 டேர்ம் இருக்கு டிஃபரன்ஷியேஷன்ல. இது எல்லாமே நம்மளோட பேசிக் ரூல்ஸ். இதான் நம்மளோட ரூல். log x பண்ணா 1 by x வரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வரும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்து log u இருக்கு. log u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by u கிடைக்கும். திருப்பி u டிஃபரன்ஷியேட் பண்ணா du by dx கிடைக்குது. ஈக்குவல் டு இதுல 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கிறதுனால இந்த uv தான் நம்ம யூஸ் பண்ணோம். முதல்ல நான் x டிஃபரன்ஷியேட் பண்றேன், 1 வந்துருது. அப்ப இந்த cos x log x அப்படியே எழுதிடணும். cos x மல்டிபிள் பை log x, அது எதுவுமே பண்ணக்கூடாது. பிளஸ் இப்போ இந்த எக்ஸையும் லாக் எக்ஸையும் அப்படியே எழுதிட்டு இந்த காஸ் எக்ஸ் மட்டும் என்ன பண்ணும், டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ எக்ஸ் மல்டிபிள் பை மைனஸ் சைன் எக்ஸ், இந்த லாக் எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஸோ காசை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு மற்ற ரெண்டு பேரும் அப்படியே எழுதியாச்சா. இப்போ இந்த மூணாவது டேர்ம் லாக் எக்ஸை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே எழுதிடணும். அப்போ எக்ஸையும் காஸ் எக்ஸையும் அப்படியே எழுதிட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே இந்த எக்ஸும் என்ன இருக்கும், கட் ஆயிருக்கும். இங்கே டினாமினேட்டர்ல இருக்க யூ அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆயிடும். இப்போ நம்ம du by dx is equal to u டைம்ஸ் 1ல மல்டிபிள் பண்ணா அதே தானே வரும். அதனால இதை cos x log x அப்படின்னு எழுதிட்டு ரெண்டாவது டேர்ம்ல இங்க ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டு x டைம் sin x log x அப்படின்னு கிடைச்சிருக்கு ரெண்டாவது டேர்ம். மூணாவது டேர்ம்ல cos x மட்டும் தான் இருக்கு, ஏன்னா x வந்து என்ன இருக்கு, கேன்சல் ஆயிருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். இதுல யூக்கு பதிலாக நம்மளோட கிவன் கொஸ்டின் என்னது, x to the power x into cos x தானே, அதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கோங்க. யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு du by dx. இப்போ v எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். vல பாருங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது x squared plus 1 by x squared minus 1. இதுதான் நம்மளோட v என்ற ஃபங்க்ஷன். அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதுல பவர்லாம் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம லாகே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். இது பார்க்க என்ன பேட்டர்ன்ல இருக்கு, u by v பேட்டர்ன்ல இருக்கு. நம்மளோட பேசிக் ஃபார்முலால எப்பெல்லாம் u by v டிஃபரன்ஷியேட் பண்ணணுமோ ஸோ முதல்ல u dash v மைனஸ் u v dash போட்டு கீழே v ஸ்கொயர்ட் அப்படின்னு போடணும். அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர்ல இருக்கிறது வந்து u, நம்மளோட x ஸ்கொயர்ட் பிளஸ் 1. இந்த மாதிரி v வந்து டினாமினேட்டர் x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u டேஷ்னா x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 2x கிடைக்கும். இந்த 1 வந்து 0 ஆயிடும்.
அது மாதிரி v டேஷ்ல x ஸ்கொயர் வந்து 2x வரும். இந்த 1 வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ அதான் 2x தான் நம்மளோட v டேஷ் u டேஷ். இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கொடுக்குறோம். இப்போ v என்ன ஆகும்? dv பை dx ஆகிடும். ஈக்குவல் டு u டேஷும் vயும். இதான் u டேஷ், இதான் v. அப்போ 2x மல்டிபிள் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 வரும். மைனஸ் இந்த uவும் இந்த v டேஷும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மல்டிபிள் பை 2xன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை v ஸ்கொயர். b ஓட வேல்யூ கொஸ்டின்ல x ஸ்கொயர்ட் மைனஸ் 1. அப்போ x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸோ எழுதிட்டோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். dv by dx equal to minus 2x உள்ள கொண்டு போங்க. minus 2x into x squared பண்ணா 2 சரி plus தான் இங்க இருக்கு. 2x x squared 2x cube. இங்க minus இருக்கு. 2x into minus 1 minus 2x. இது வந்து minus உள்ள கொண்டு போகணும். 2x உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் உள்ள கொண்டு போனால் இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இது மைனஸ் 1 தான். ஸோ 2x கூட மல்டிபிள் பண்ணும்போது 2x எக்ஸ் ஸ்கொயர்டும் மைனஸ் 2x கியூப். இது 2x into 1 வந்து 2x தான், வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ் 2x அப்படின்னு கிடைச்சிருக்கும். டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ட் இருக்கு. இதில் பிளஸ் 2x கியூபும் மைனஸ் 2x கியூபும் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிருக்கும். அப்போ நம்மளோட ரிமைனிங் ஆன்சர் நியூமரேட்டரில் மைனஸ் 2xும் மைனஸ் 2xும் மைனஸ் 4x ஆயிருக்கும். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிருக்கும். இதான் dv by dx. du by dx இங்கே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். dv by dx இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரெண்டு பேரும் எடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட dy by dx ஓட ஆன்சர். சப்ஸ்டியூட் இன் 1. ஸோ dy by dx is equal to இது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணி இப்படி எழுதிருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணி எழுத போகிறோம். இதில் பாருங்களேன், இங்கே ஒரு cos log x இருக்குது, இங்கே ஒரு cos x இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா cos x காமனாக எழுதிட்டு log x plus 1 அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்க முடியும். dv by dxக்கு minus 4x by x squared minus 1 whole square இருக்கு, அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் தான் இருக்கா, நீங்கள் மைனஸ் வேல்யூ கிடைச்சதுனால இங்கே மைனஸில் வந்திருக்கு வேல்யூ. ஸோ இது உங்களோட ஃபைனல் dy by dx ஓட ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 11 பார்க்கலாம். x into cos x to the power x plus x times sin x to the power 1 by x அப்படின்னு இருக்கு கொஸ்டினில். ரெண்டு டேர்ம் அடிஷன்லையோ இல்லை சப்ட்ராக்ஷன்லையோ இருந்தால் தனித்தனியாக தான் சால்வ் பண்ண. அதனால ஒரு ஃபங்க்ஷனை வந்து யூனோ இன்னொன்று வந்து வின்னு எடுத்துக்கோங்க. லெட் அஸ் அஸ்யூம் y is equal to u plus v. யூக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனையும் விக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது ஒய்யை பண்ணால் dy by dx கிடைக்கும். ஒய் தான் நம்மளுக்கு கிவன் கொஸ்டின். ஸோ dy by dx தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. dy by dx is equal to du by dx plus dv by dx அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்போ u ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி du by dxையும் vன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி dv by dxையும் கண்டுபிடிச்சு நம்ம அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாம். இப்போ u மட்டும் எடுத்துட்டு சம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல பேஸ்லயும் வேரியபிள் இருக்கு, பவர்லயும் வேரியபிள் இருக்கு. பாருங்களேன், x into cos x to the power xன்னு இருக்கா. இப்போ இந்த பவர்ல இருக்கிற எக்ஸை கீழே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா லாக் ஃபார்முலா இருந்தால் தான் நம்ம எடுத்துட்டு வர முடியும் இல்லையா. அதனால டேக் லாக் ஆன் போத் சைடு எழுதிக்கலாம். ஸோ எப்பவுமே லாக் ஆஃப் இந்த டேர்மோட பவர்ல என்ன இருக்கோ அதை ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்ததுனாலே, அதனால இது வந்து எக்ஸ் டைம்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? லாக் யூ இருக்கு. இப்போ இது பாருங்க, ரெண்டு டேர்ம் மல்டிபிள் இருக்கு. ஸோ யூவி யூஸ் பண்ணி இதை என்ன பண்ணிடலாம்? நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட் பண்றோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல லாங் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 by u கிடைக்கும். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du by dxன்னு எழுதிக்கலாம். இதில் வந்து எக்ஸ் மல்டிபிள் பை லாக் ஆஃப் ஒரு டேர்ம் இருக்கா. இது மாதிரி யூவியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். முதல்ல எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். அதாவது லாக் ஆஃப் எக்ஸ் டைம் காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம். ப்ளஸ் இப்போ எக்ஸை வந்து அப்படியே எழுதிட்டு இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் மல்டிபிள் பை இது ஃபர்ஸ்ட் பார்க்க லாக் எக்ஸ் மாதிரி இருக்கு. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by x. அப்போ 1 by x இன்ட்டு காஸ் எக்ஸ். அதாவது லாக் கூட யார் இருக்காங்களோ அவங்க அப்படியே 1 byல வருவாங்க. ஸோ லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். திருப்பி இது பார்க்க யூவியில் இருக்கு பாருங்க, ஏன்னா மல்டிபிள் இருக்கு. அப்போ அவங்களையும் யூவியில் தான் பண்ணணும். ஸோ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ காஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸை எழுதிட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ் வரும் இல்லையா, அதனால மைனஸ் போட்டுட்டு எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். எக்ஸ் அப்படியே வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதில் இந்த எக்ஸும் இந்த எக்ஸை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். டிவைடில் இருக்க யூ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது மல்டிபிள் ஆகிடும். அப்போ du by dx is equal to u டைம்ஸ் ஃபர்ஸ்ட் டைமில் 1 தான் மல்டிபிள் இருக்குது. அப்போ அது அப்படியே 1னா அப்படியே அதே நம்பர் தானே வரும். லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற டேர்ம்ஸில் இதுவும் 1 இன்ட்டு எனிதிங் அதே தான். 1 இன்ட்டு காஸ் எக்ஸ் plus cos x minus x times sin x அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது இப்படி எழுதிக்கோங்க. யூன்றது நம்மளோட given question தான். given questionல x cos x to the power x இருந்துச்சுல, அதே இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட du by dx.
ஸோ இது 1ல இங்க மல்டிபிள் பண்ணியிருக்கோம். கீழ ஒரு காஸ் எக்ஸ் இருக்குல்ல, அந்த காஸ் எக்ஸ் வந்து இவங்க 2 பேர் கூடயுமே வரும். இப்போ டிவைடட் பை காஸ் எக்ஸ்ன்றத இவங்களுக்கு தனியா ஒரு காஸ் எக்ஸும், இவங்களுக்கு தனியா ஒரு காஸ் எக்ஸும் போட்டுட்டோம் அப்படின்னா, இங்க காஸ் எக்ஸ் கட் ஆயிடும். இங்க சைன் பை காஸ்ன்றது என்னவாயிடும்? டான் ஆயிடும். யூக்கு பதிலா நம்மளோட கிவன் கொஸ்டினான எக்ஸ் காஸ் எக்ஸ் பவர் எக்ஸை எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எந்த சிம்பிளிஃபிகேஷனும் இல்ல. எக்ஸ் டைம் காஸ் எக்ஸ், இந்த காசும் கட் ஆகி 1 ஆயிடுச்சு. மைனஸ் எக்ஸ் டைம் சைன் பை காசுன்றது என்னவா மாறிடுச்சு? டேன் எக்ஸா மாறிடுச்சு. அப்போ இதான் நம்மளோட டியூ பை டிஎக்ஸ். ஸோ இப்போ இந்த வின்ற ஃபங்க்ஷனை எடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு டிவி பை டிஎக்ஸ் வேணும் இல்லையா? டேக் லாக் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ஏன்னா பவர்லையும் ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால வின்றத லாக் வி அப்படின்னு எழுதிக்கலாம். இதை வந்து லாக் ஆஃப் எக்ஸ் டு த எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் டு த பவர் 1/x அப்படின்னு இருக்கு. எப்பவுமே லாக்ல இங்க பவர் இருந்துச்சுன்னா அதை வந்து டிஃப்ரெண்ட்ல எடுத்துட்டு போயிடலாம். உங்களோட பேசிக் ரூல் லாக் ஏ பவர் எம்னு இருந்துச்சுன்னா எம் இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு எழுதிக்கலான்றதா ரூல். இதை வச்சுதான் இதை எழுதுறாங்க. 1/x முன்னாடி போயிடும். ஸோ 1/x டைம்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எழுதியாச்சு. இந்த பக்கம் லாக் பி இருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போறோம். இதுல முதல்ல log v இருக்கு. log v டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/v அப்புறம் dv by dx ஈக்குவல் டு இதுல uv இருக்கு பாருங்க. இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப uவும் v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது uv ரூல் யூஸ் பண்ணி தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். uv யோட ரூல் என்னது? முதல்ல u டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு v அப்படியே எழுதிடணும். அப்புறம் u அப்படியே எழுதிட்டு v வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 1/x இருக்கு. 1/x ஓட டிஃபரன்ஷியேஷன் பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட பேசிக் ரூல்ஸ். இப்போ 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 1/x ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதை மைனஸ் 1/x ஸ்கொயர்னு எழுதிட்டு இந்த லாக் ஆஃப் எக்ஸ் டைம் சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ஏன்னா யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே தான் எழுதணும். அப்புறம் பிளஸ் போட்டு யூ அப்படியே எழுதிட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யூ வந்து இங்கே 1/x அதை அப்படியே எழுதிட்டு இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை பார்க்க லாக் எக்ஸ் மாதிரி இருக்குல்ல. லாக் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1/x. அப்போ 1/x இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் திருப்பி இது மல்டிபிள் இருக்கு. அப்போ திருப்பி இது என்னது? யூவி தான். இப்போ இதை அப்ளை பண்ணணும் யூவியில். யூவினா ஃபர்ஸ்ட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் பிளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே எழுதிட்டு சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதான் நம்ம வேல்யூ. இங்க வெளியில இருக்க டேர்ம் இங்க உள்ள எடுத்துட்டு போனா 2 பேர் கூடயும் மல்டிபிள்ல போயிடும். ஸோ இங்க இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்க. இங்க 1ல மல்டிபிள் பண்ணா மைனஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரி, லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் பிராக்கெட் மாத்தி போடவே முடியாது. இல்லை 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரெண்டாவது டேர்ம் அப்படியே தான் எழுதணும். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல இங்க வெளியில வந்து 1 இந்த 1 மல்டிப்ளான் ஆக்சுவலா 1 ஆயிடும். கீழே இந்த எக்ஸும் மல்டிப்ளான் ஆக்சுவலா 1/x ஸ்கொயர்ட் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். இங்கேயும் டினாமினேட்டர்ல ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கு. இங்க பிராக்கெட்டுக்குள்ள 1 இன்ட்டு சைன் எக்ஸும் இங்க எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்ற டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1/x ஸ்கொயர் சைன் எக்ஸை உள்ள எடுத்துட்டு போறோம் நம்ம. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கு. மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் டைம் சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே இருக்கு. இவங்க உள்ள எடுத்துட்டு போகும்போது நியூமரேட்டர்ல ஒரு சைன் எக்ஸ், டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு சைன் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்கும். சைன் எக்ஸ் கட் ஆயிருக்கும். பிளஸ் இவங்க கூட மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர்ல எக்ஸ் டைம் காஸ் எக்ஸும் டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர்டும் சைன் எக்ஸும் வருது. ஒரு எக்ஸ் கட் ஆயிருக்கும். காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படின்றத நம்ம என்னன்னு எழுதிடலாம்? காட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். அப்படிதான் உங்களோட ஃபைனல் டிவி பை டிஎக்ஸ். இதுல டினாமினேட்டர்ல ஒரு வி இருந்துச்சுன்னா அது அங்க எடுத்துட்டு போயிடும். ஆக்சுவலா இங்க 1/v டிவி பை டிஎக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வி அங்க எடுத்துட்டு போயிட்டோம்னா மல்டிபிள் வரும். டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டைம்ஸ் இந்த டேர்ம் எழுதிக்கோங்க. ஸோ இங்க இருக்க வி அங்க எடுத்துட்டு போயிட்டோம். இப்போ இவங்க எல்லாருக்கிட்டையும் பாருங்களேன், டினாமினேட்டர்ல எக்ஸ் ஸ்கொயர்டிங் ஒரு எக்ஸ் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டினாமினேட்டர் இருக்கனால அது காமனா எடுத்துக்கலாம். நீங்க எடுத்திருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம்ல இங்க எதுவுமே இல்லை எக்ஸ் ஸ்கொயர்டை தவிர. ஸோ 1 வந்துடும் இந்த இடத்துல நியூமரேட்டர்ல. இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ மேலே கீழே எக்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு இல்லை இந்த எக்ஸை கட் பண்ணாமலே கூட எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. காஸ் பை சைனை வந்து காட் எக்ஸ் அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த வீக்கு பதிலாக நம்மளோட கொஸ்டினை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிடலாம். இப்போ நான் மைனஸ் டேர்ம் பின்னாடி எழுதிக்கணும்னா இப்போ முதல்ல எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் எழுதிட்டு அப்புறம் பிளஸ் 1 எழுதிட்டு அப்புறம் மைனஸ் லாக் ஆஃப் எக்ஸ் டைம் சைன் எக்ஸ். ஏன்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல இருக்கவங்கள நம்ம எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கு. இதான் நம்மளோட டிவி பை டிஎக்ஸ். இப்போ ஃபைனலா கொஸ்டினுக்கு வரலாம். நம்மளுக்கு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் தான் கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது நம்ம கொஸ்டினை 2ஆ பிரிச்சு யூவும் வியும் எடுத்தோம். du by dx ஓட ஆன்சரையும் dv by dx ஓட ஆன்சரையும் ஆட் பண்ணா dy by dx கிடைச்சிரும். இது நம்மளோட dv by dx. du by dx நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி எழுதிருங்க.
இதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண du பை dx ஓட ஆன்சர். இது நம்ம இப்ப கண்டுபிடிச்ச dv பை dx ஓட ஆன்சர். ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி அடிஷன்ல எழுதிட்டீங்கன்னா உங்களோட சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.